இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஜெகதீஷ் பழனிசாமி ஓட நண்பர் ஒரு ஆண்டுக்கு 12,000 கோடி நாங்கள் முடிவில் தருவோம் அந்த கவர்மெண்ட்டுக்குலாம், நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். 12,000 கோடி கைமாறி முதலமைச்சர் நேரடியாக பேரம் பேசுகிறாரான்னு தெரியல. உங்கள் ஃபைல்லாம் என்கிட்ட இருக்குது, குறை கூறினால் நான் உங்களுடைய ஃபைலை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரான்னு தெரியல. குற்றம் செய்தவர்களை விட அந்த குற்றத்தை மறைப்பவர்கள் மீது தான் நடவடிக்கை இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று அவையில் எதுவும் பேசக்கூடாது, எதிர்கட்சிகள் பேசக்கூடாது, இல்லை நான் செய்வதை எதையும் கண்டுகொள்ளக்கூடாது, வெளியே கொண்டு வரக்கூடாது. ஒரு முதல்வர் நல்லது செய்யணும் எம்எல்ஏன்னு நினைக்கிறாரு, அதை விட மாட்டேங்கிறீங்க எதிர்கட்சிகள். அவரை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. மக்களுக்கு எப்போ தான் நல்லது செய்வார்? சட்டமன்றத்தின் மாண்புகளை சுத்தமாக குலைத்து விட்டு மக்கள் கேலி சித்திரம் பண்ணுற அளவுக்கு அடுத்த நடைமுறையில் போயிடும். அதை வச்சு நான் ஏஞ்சி தப்பு செஞ்சால் அந்த ஊழலாம் இருந்தால் அந்த வருஷத்தில் நாங்கள்லாம் உட்காந்துருக்கவே முடியாது, ஒவ்வொன்றும் கண்காணிச்சுட்டு இருக்கிறாரு. முதல்வர் கூட இப்படி ஓப்பனாக வாங்காதேன்னு கூப்பிட்டு திட்டிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கா? ஆமாம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் பாஜக மாநில ஊடகப் பிரிவு துணைத் தலைவர் டிபிஎஸ் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சட்டசபையில் காரசாரமாக விவாதம்லாம் நடந்துகிட்ருக்கு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தடவை விஜய் முதலமைச்சர் சொன்னார்ல, என்கிட்ட 3 ஃபைல் இருக்குது. மரிய வில்சன் அமைச்சர் நிதியமைச்சர் சொன்னது ஏதோ போகிற போக்கில் சொல்லலை, 3 ஃபைல் இருக்குது, அது திறக்க வச்சிடாதீங்க. உதயநிதி பேசும்போது, எதிர்கட்சி தலைவர் பேசும்போது, யார் சொல்லி திறப்பீங்க, தரங்க, குற்றச்சாட்டுகள் எல்லாம் இதாக இருந்ததுன்னா நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வகையான டயலாக், மிரட்டி பார்ப்பது. இது மிரட்ட வேண்டிய தேவையில்லை. சட்டசபையில் ஃபைல் இருக்குது அப்படின்னால் குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசோட கடமை. அந்த கடமையை தவறி நீங்கள் குற்றம் செய்தவர்கள் ஃபைல் என்னிடம் இருக்குது, நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மிரட்டலை தோரணை என்பது எப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு வகையில் பேரம் பேசுவதாக இருக்கலாம். முதலமைச்சர் நேரடியாக பேரம் பேசுகிறாரான்னு தெரியல. அதுக்கு உங்கள் ஃபைல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு வகையில், அல்லது என்னுடைய பேச்சிற்கு என்னுடைய அரசை குறை கூறினால் நான் உங்களுடைய ஃபைலை எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரான்னு தெரியல. அப்போ ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றவாளிகளை குற்றம் செய்தவர்களை விட அந்த குற்றத்தை மறைப்பவர்கள் மீது தான் நடவடிக்கை எடுக்கும். அப்படிங்கிறப்ப விஜய் நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு குற்றம் செய்த ஃபைலை வாங்கி மறைத்து வைத்திருக்கார் என்றால் அவரே முதல் குற்றவாளி. அப்போ இந்த நடவடிக்கையை ஏன் எடுக்காமல் இருக்கிறார்? இது ஒரு விதமான டீலிங் பேசுகிறதுக்காக இருக்காரான்னு தெரியல. இப்போ நீங்கள் முதல்ல சொல்லும்போது, இப்போ ஆரம்பிக்கும்போது, பதில் ஆரம்பிக்கும்போது பேரமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அவர் என்ன ஆளுங்கட்சியில் முதலமைச்சராக இருக்கிறாரு, அவருக்கு என்ன பேரம் பேச வேண்டிய இது இருக்குது? அவர் தான் முதலமைச்சர். நிறையா இருக்குது. அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குன்னு ஒரு வகையில் சொல்லலாம். இல்லை பல கோடிகளை கொடுங்கன்னு சொல்லலாம். எந்தெந்த அமைச்சர்கள்லாம் குற்ற ஃபைல் இருக்குதுன்னு சொல்கிறாரோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு வேறு விதமான பேரமும் பேசலாம். இதை போல் அது நமக்கு தெரியாது என்னான்னு, நம்ம அது 19 சொல்ல முடியாது. பட் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவரோட இந்த மிரட்டல் தோணி அப்படிங்கிறது இது சரியான ஒரு நடைமுறை அல்ல. அப்படிங்கிறப்போ அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. குற்றம் செய்தவர்கள் மீது குற்றம் எடுப்பதற்குத்தான் அரசு இருக்குது, முதலமைச்சர் இருக்கிறார். அதை விட்டுட்டு நான் குற்றம் எடுத்துருவேன் அப்படின்னா அது என்ன அர்த்தத்துக்கு சொல்கிறாரு? வெளியில் சொல்லணுங்கிற தேவை என்ன இருக்குது? சொல்ல வேண்டிய சொல்லாமே நடவடிக்கை எடுக்கலாம். குற்ற ஃபைல் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த குற்றத்தை அப்போ மறைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு பணியை வைக்க பார்க்குறீர்களா? அப்போ குற்றம் செய்தவர்கள் அதற்கு உரிய ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் குற்ற நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதே முதல் குற்றம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று அவையில் எதுவும் பேசக்கூடாது, எதிர்கட்சிகள் பேசக்கூடாது, இல்லை நான் செய்வதை எதையும் கண்டுகொள்ளக்கூடாது, வெளியே கொண்டு வரக்கூடாது. இது அவரோட டிமாண்டாக இருக்கலாம்ல. என்னுடைய ஆட்சி தொடர்வதற்கு எந்த வகையிலும் இடையூறாக செய்யக்கூடாது. இல்லை இதை போல் இப்போ சோபா மாடல்லாம் பண்ண மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் திரைமறைவில் பேரம் பேசிக்கிட்டு இருக்காரா? நான் இந்த ஃபைலை வச்சு மிரட்டுறாரான்னு தெரியல. இன்னொரு காரசாரமாக நடந்த விவாதமும் ஒன்று இந்த கார் விஷயம் சார்.
சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் கார் கொடுக்க விரும்புகிறாரு, ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு பெரும்பாலும் வரவேற்கிறாங்க எம்எல்ஏக்கள். இதை வந்து ஏன் எதிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ திமுக வேணாங்குது, கம்யூனிஸ்ட்டு அவங்க 2 பேரும் வேணாங்கிறாங்க, வேணான்ட்டாங்க, பாமகவும் வேணான்ட்டாங்க. அதே திமுக என்ன சொல்லுது, நலிந்தவர்களுக்கு, அதாவது விருப்பமுள்ள வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நீங்கள் உங்கள் விருப்பம் கொடுங்க, கொடுக்காம அது கொடுக்குறதுல ஒரு சிக்கல் என்ன இருக்கும், அப்புறம் அவர் கொடுத்தாரு எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரும். அப்படிங்கிறது நலிந்தவர்னு இதில் போய் கண்டுபிடிப்பீங்க. எல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் எல்லாம் கோடிகள் குவித்து வைத்திருப்பவர்கள் தான். அப்படிங்கிறப்ப எங்கே போய் நலிந்தவர்களை இங்கே தேடி இல்லை, தாவகம்லாம் சாதாரணமானவங்க வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. இல்லை, காலையில் ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு அம்மா பேட்டி கொடுத்து, ஏங்க போன தடவை நாங்கள் போராட்டம் பண்ணுறப்போ பனையூரில் கூப்பிட்டு வச்சு உங்கள் பக்கத்தில் நான் நிற்பேன், உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பனையூருக்கெல்லாம் கூப்பிட்டு எங்களை ஆதரவு சொன்னார், எல்லாம் பண்ணார். இப்போ முதல்வரானதுமே அதெல்லாம் மறந்துட்டு, எங்களோட கஷ்டங்களை எல்லாம் மறந்துட்டு, அதெல்லாம் செவிக்கு விழலையா தெரியல. இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அது கார் வாங்கி தரேன்னா இப்போ இனோவா கார் கேட்குறாங்க. அவங்க இனோவா கார் கேட்குறது மட்டும் இல்லாமல் மாதம் 1 லட்ச ரூபா வந்து உதவியாளரோட சேர்ந்து மெயின்டெனன்ஸ் வேறு கொடுக்குறாங்க. இது கொடுப்பது தவறு என்று சொல்வதற்கு கிடையாது. 1951 வந்து ஒரு பேமெண்ட் ஆஃப் சேலரி ஆக்டில் வந்து இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்பட்டால் தான் அவங்களோட பயணப்படி மற்ற படி அலவுன்சஸ் எல்லாமே வந்து அந்த ஆக்டின் மூலம் பண்ணது தான். அதுக்கப்புறம் காமராஜர் ஆட்சி காலத்தில் 1955 வந்து இதே ஆக்டில் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி எல்லாருக்கும் வந்து பயணப்படியும் அலவுன்சஸும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது நடைமுறை 2001 அதே போல் பண்ணியிருக்காங்க. 5000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் ஆக்கியிருக்காங்க பயணப்படியை வந்து. இது ஒன்றும் புதிது, இது பண்ணணும் தேவை. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் என்ன, இன்றைக்கி வந்து நிதி நெருக்கடி, 10 லட்சம் கோடி கடனில் இருக்குதுன்னு வந்து இவரே பாடினார், சீமான் பாடினார், இவர் தாளம் போட்டார், அதெல்லாம் நடந்துச்சு அப்போ. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி வந்து நிதி நெருக்கடி, கஜானாவெல்லாம் காலி பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னார், எதிர்கட்சியை குற்றம் சாட்டுற. அப்படிங்கிறப்ப இவர்கள் சொன்ன மேனிஃபெஸ்டோவில் சொன்ன ஒரு திட்டத்தை கூட இதுவரை நடைமுறைக்கு கொண்டு வரல. 6 சிலிண்டர்னாரு, சிலிண்டர் வந்து 6 சிலிண்டர் அவர் வீட்டில் தான் இருக்கும் போல், வேறு யாருக்கும் கொடுக்கல இதுவரையும். தங்க மோதிரத்தில் அந்த ஊழல் வந்துருச்சு வெளியில், ஜெயால் காசுலேருந்து ஏதோ வந்து இதில் என்னது கவாலா முறையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சம்திங், அது ஏதோ ஒரு குற்றச்சாட்டோடு தான் இருக்குது. அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்க, விவசாயிகளுக்கு கடன் முழு தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி பேசிட்டு ஒரு சிலருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அதில் கொண்டு வர இது பண்ணிட்டீங்க. பெண்களுக்கு 2500 ரூபாய்ங்க, திமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட 1000 ரூபாயத்தான் கொடுத்தீங்க. அதோட இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. அப்போ இதை போல் தொடர்ந்து உங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன எந்த ஒரு திட்டங்களையும், மக்கள் நலத்திட்டங்களை நீங்கள் செய்யாத பொழுது எடுத்ததுமே வந்து பண நெருக்கடி, நிதி இல்லை, அரசு கஜானா காலிங்கிறீங்க. இதுக்கெல்லாம் மட்டும் எங்கே பணம் வருது? அப்போ இது வந்து இப்பொழுது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு தேவையில்லைன்னு தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி, இது செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சொல்ல, நம்ம சப்ளைஸாக வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் எல்லாமே. அதை தாண்டி இன்னொன்று, எல்லா எம்எல்ஏ கிட்டாலையும் டிஃப்ரெண்ட் அண்ட் காரு, லக்ஸுரி கார்ஸ் தான் வச்சுருக்காங்க, யாருக்கிட்ட இல்லாமலாம் கிடையாது. நேற்று ஒரு எம்எல்ஏ வந்து, ஐயா சட்டமன்றத்தில் எதை செய்யக்கூடாது எதை பேசக்கூடாதுன்னு கூட தெரியாத அளவுக்கான ஒரு எம்எல்ஏவை வந்து வச்சுருக்காங்க இவங்க. அவர் சொல்கிறாரு, லவ் ஃபெயிலியர் ஆகி நானே வந்து வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவருக்கு இப்போ வேலையும் கொடுத்து, எப்படி வேலையும் கொடுத்து காருலாம் கொடுக்குறாரு, அடுத்து வீடு கொடுப்பாருங்கிற மாதிரி அவங்கள எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த காலகட்டத்தில் இது சரியா அப்படின்னா சரியான முறை கிடையாது. இந்த ஃபண்டிங், இதுக்கு செலவு பண்ணுற ஃபண்டிங் எடுத்து ஒரு ஸ்கூலில் போய் கழிவறையெல்லாம் பாருங்கள், அரசு பள்ளிகளில் கழிவறைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களுக்கான விஷயங்களை மேம்படுத்தலாம். மருத்துவமனையில் கழிவறைக்குள்ளேயே போக முடியாது, அதுக்கான விஷயங்களை மேம்படுத்தலாம். இதை தாண்டி வந்து நிறைய திட்டங்கள், இப்போ சௌமியா மேடம் சொல்லியிருக்காங்க, அவங்க அன்புமணி சௌமியா மேடம் வந்து அந்த இதை வந்து எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து எங்கள் இதில் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம், இந்த பணத்தை வச்சு விவசாயிகளுக்கான ஒரு இதை பண்ணிக்கிறோம். அப்போ
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வதை விட்டுவிட்டு இப்போ நான் நேராக தொகுதிக்கு வந்து எம்எல்ஏ போகணும். ஏன்னா தொகுதி வந்து ஒவ்வொன்றும் ஒரு அமைச்சருக்கு கார் இருக்குது, அமைச்சர்களுக்கு உதவியாளர்லாம் இருக்காங்க, எம்எல்ஏவுக்கு இல்லை. எம்எல்ஏ போய் மக்களை சந்திச்சா என்ன தப்பு காரில் அப்படிங்கிறாங்க. காரில் ஏங்க இப்போ வந்து எம்எல்ஏவாக இருக்கட்டும், எந்த சந்துக்குள்ளே கார் ஓட்டிகிட்டு போக போகிறார் அவர் மக்களை சந்திக்க? அமைச்சர் மெயின் ரோட்லேயே போயிடுவாரா கார் ஓட்டிட்டு? இல்லை, அமைச்சர் காரில் போகிறாரு, எம்பி காரில் போகிறாரு. அது ஒரு போர்ட்போலியோ அது கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ இவங்க கார் வாங்கி கொடுத்தா நேராக பைபாஸில் தான் போவாங்க, மக்களை எங்கே சந்திப்பாங்க? எந்த சந்துக்குள்ளே கார் போகும்? திருவிக்கா நகருக்குள்ளே போகுங்களா? எந்த சந்துக்குள்ளே வீடு வீடாக போகிறதுக்கு, மக்களை சந்திப்பதற்கு கார் எப்படி? அதுக்காக கார் வேண்டாம்னு சொல்லலாம். அவங்ககிட்ட லக்ஸுரியான கார்கள் வைத்திருக்கார்கள், கோடிகளை இப்பயே குவித்துட்டாங்க. அதனால் வந்து இது ஒரு தேவையற்ற சர்ச்சையே தான். தேவையில்லாமல் இந்த அரசுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற ஒரு விதமான ஒரு செயலாகத்தான் பார்க்கணும். அவர் முதல்வர் நல்லது செய்யணும் எம்எல்ஏவுக்கு நினைக்கிறாரு, அதை விட மாட்டேங்கிறீங்க எதிர்கட்சிகள். மக்களுக்கு நல்லது செய்யட்டும். அவர் வந்து அவர் கட்சியினர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார். மக்களுக்கு எப்போ தான் நல்லது செய்வார்? நம்ம ஏற்கனவே பேசுனது தான், திருப்பியும் இப்போ நேற்று கூட தொகுதி மறுவரை குறித்து பேச்சு சட்டமன்றத்தில் வருது. அவர் ஆகஸ்ட் 12 என்ன சொன்னார்? டீலிமிட்டேஷன் வேண்டாம். எதுக்கு? அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணுறப்போ வந்து நம்மளாம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கோம், அந்த வரையறைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது வந்து அதே போல் நார்த்து சைடு வந்து அதிகமான மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது சொன்னாங்க. பட் இதில் வந்து அடுத்து வந்து அமித்ஷா வர்றப்போ என்ன சொல்கிறாரு அவர்? உள்துறை அமைச்சர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வர்றப்போ அவர் சொல்கிற வாதம் என்ன? எங்களுக்கு வந்து எங்களோட மாநில உரிமை பறிக்கப்படக்கூடாது, எந்த ஒரு மாநில உரிமையும் பறிக்கப்படக்கூடாது. எங்களுடைய பாராளுமன்றத்தில் முதல்ல வந்து ஃப்ரீசருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீசர்னால் 543 தொகுதிகளும் ஃப்ரீசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அதை வந்து எந்த ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ளே ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அடுத்து அதே 20ஆம் தேதி என்ன சொல்கிறாரு? ரீரெப்ரசன்டேஷனில் வந்து எங்களோட லிமிட்டேஷனை குறைச்சிடக்கூடாதுங்கிறாரு. இப்போ இருக்கிற 39 தொகுதி எங்கள் மாநிலத்தில் இருக்கிற 39 தொகுதியோ மற்ற வரையறைக்குள்ளே இருக்கிற தொகுதிகளையோ நீங்கள் வந்து எந்த ஒரு குறைத்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது பண்ணுறாரு. திருப்பி ஒருக்கா இதெல்லாம் சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப உடனே ஆதவர்ஜுனா திருப்பி ஒருக்கா என்ன சொல்கிறாரு? நாங்கள் வந்து டீலிமிட்டேஷனை ஏற்றுக்கலை அப்படிங்கிறாரு. ஏதாச்சும் ஒரு நிலைப்பாட்டில் இருங்க. உங்களுக்கே தெரியல டீலிமிட்டேஷனால் என்ன நன்மை என்ன தீமை, நீங்கள் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்ல. இல்லை, அது ஒரு பக்கம், நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று திமுக வந்து பாஜக சாதகமாக செயல்பட்டுரும் அப்படின்னு ஒரு வாதம் ஒன்று ஓடுது. இல்லை, புரியல எதுக்கு இந்த விஷயத்தில். ஆமாம், டீலிமிட்டேஷன் வந்துங்க ஃபஸ்ட்டு புரிதல் ஏற்படுத்திக்கணும். டீலிமிட்டேஷனால் அது அவையில் இப்போ ஆதவர்ஜுனா அதை தான் சொல்கிறார். நாளைக்கு பாராளுமன்றத்தில் அது வரும்பொழுது அவையில் திமுக இருக்கணும், வெளில வந்துருச்சுன்னா பாஜக ஆதரவாக. அடுத்த கட்சிக்கு எதுக்குங்க இவர் வக்காலத்து வாங்குறாரு, அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு? அவர் கட்சி வேலையை பார்த்தாலே போதும். அவங்களோட ஸ்டாண்ட் அவங்க எடுப்பாங்க, எது நன்மை எது தீமைன்னு பார்த்து. இப்போ என்னன்னா டீலிமிட்டேஷனில் இவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சென்னையே எடுத்துக்கோங்க, மாநகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 2000 பேர் வந்துட்டு இருக்காங்க, புலம்பெயர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப மாநகரம் விரிவடையுது. அப்போ தொகுதிகளை வந்து டீலிமிட்டேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு தொகுதி இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் நிறையா உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கூட ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இது பண்ணலாம். ஒவ்வொரு ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அதிகமான ஒரு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட நிறையா பேர்த்துக்கு மக்கள் சேவை செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். அப்படிங்கிறப்போ வந்து நிறையா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கூடும். இதெல்லாம் வந்து டீலிமிட்டேஷனோட அட்வான்டேஜாக இருக்கிறப்ப இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் ஒரே விஷயத்தை வைத்து நீங்கள் பயந்தீர்களானால், அதிலும் வந்து இந்த அருண்ராஜெல்லாம் சொல்கிறது வந்து உள்துறை அமைச்சர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு வந்து இவர் சொல்கிறார். அப்படின்னா இந்தியாவிலேயே இரும்பு மனிதராக இருந்து கொண்டிருக்க, சொல்வதை மட்டுமே செய்கிற அவர் ஒரு மாண்புமிகு உள்துறை அமைச்சரை பற்றி இவர் இப்படி ஒரு பதில் வைக்கிறார். அதனால் வந்து டீலிமிட்டேஷனில் வந்து தமிழக அரசு வந்து தன்னுடைய எதுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கணுங்கிற தேவை கிடையாதுங்க. தனக்கு தேவையான சில விஷயங்களை
மத்திய அரசோடு கலந்து ஆலோசித்து இந்தந்த மாதிரியான விஷயங்களை எங்களுக்கு செய்து கொடுங்கள் என்று அறிவுரையோ ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தினாலே ஒரு நல்ல விஷயமாக அமையும். அதாவது இங்கே வந்து 59 வரைக்கும் வரும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா, வட மாநிலங்களில் இது இன்னும் அதிகமாக வரும். 40 தொகுதிங்கிறது 80 போகும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 80 இருக்குன்னா 120 வரைக்கும் வரும், 120க்கு மேலே போகும். அப்படிங்கும்போது இப்போ வட மாநிலங்களே பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வட மாநிலங்களே முடிவு பண்ணிடும், அந்தளவுக்கு ஆகிடும். அந்த ஒரு பயம் இங்கே தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இப்போ வந்துங்க அதை புரிதல் அதான் அந்த பயம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நமக்கு 20 கூடுதல்ல, நமக்கு மக்கள் சேவை செய்வதற்கு 20 பேர் கூட போகிறாங்க இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கும், மக்கள் சேவை செய்வதில் வந்து எளிதாக்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு ஜாதி வரையறைக்குள்ளே போனால் கூட வந்து உங்களுக்கு வந்து அதன் அடிப்படையிலே உங்களுக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு நடைமுறையை கொண்டு வர இயலும். அப்போ நிறையா பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதனால் வந்து டீலிமிட்டேஷனால் வந்து அதிகமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கூடுங்கிறது தான் நம்மளோட கருத்துங்கிறப்ப எதிர் வீட்டில் வந்து எரியறதை பார்த்து நம்ம கொள்ளி வச்சுக்கூடாது. திருப்பி இவங்க அது சாதாரண சொல்கிறாங்க. இப்போ எதிர்கட்சிகள் இங்கே இருக்கிறவங்க அந்த 543ங்கிறது அப்படியே இருக்கட்டும், இப்போதைக்கு ஒத்தி வைங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இல்லை அது வந்துங்க அதான் இது ஏன்னா இந்த பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன போது அந்த மக்கள் தொகை பிரச்சனை தான். ஆமாம், இங்கே கம்மியாக இருக்குது, அங்கே அதிகமாக இருக்குது. அப்போ நாளைக்கு எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் இதை வந்து ஒரு மாநிலத்துக்குள் குறுக்கி பார்க்கக்கூடாதுங்க. இந்தியாவோட மொத்த வளர்ச்சியை தான் பார்க்கணும். ஒரு மாநிலத்துக்குள்ளே சுருக்குவது என்பது அது சரியான நடைமுறை கிடையாது. மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கே வருவோம். பொதுவாக சட்டமன்ற நிகழ்வுகள் ஒளிபரப்பப்படுது, அது எப்படி பார்க்குறீங்க? ஆரோக்கியமான விவாதங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களா ஒருத்தர் ஒரு வார்த்தையை விட்டுட்டு அது வந்து அடுத்த லெவலுக்கு போகுது, அது அவையிலேருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒளிபரப்பில் வருது. இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த மக்களும் அடுத்தடுத்து பார்க்கும்போது இதே போல தான் இருக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு வந்துருமோ? இப்போ அதான் இப்போ வந்துங்க நேரலை ஒளிபரப்புங்கிறது வந்து இப்போ கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு வந்து 2012 வந்து லோக் ஜனதா பார்ட்டியோட ஜெகதீசன் மாநில தலைவர் வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடர்றாரு. அதன் அடிப்படையில் வந்து அடுத்து வந்து 2015 அந்த இது கணக்கில் எடுத்து உங்களுக்கு திருப்பி ஒருக்கா வந்து அதில் வந்து ரிட் பெட்டிஷன் வந்து நம்ம தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் போடுறாரு. அவரும் வந்து இதே கோரிக்கை வலியுறுத்தி தான். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பட்ஜெட் 60 கோடி ரூபா ஆகும், அதை வந்து நாங்கள் ஒளிபரப்போம்னா அப்படிங்கிற ஒரு முறையை வந்து அங்கே இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி நேரம் அப்போ மட்டும் பார்த்து கவன ஈர்ப்பு தீர்மானம், இதை மட்டும் வந்து 5 நிமிடம் 10 நிமிடம் தள்ளி அதில் வந்து இந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது, சில சலசலப்பான விஷயங்களை நீக்கிட்டு இப்போ ஒளிபரப்புறதா கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து அந்த 2023 வந்து எஸ்பி வேலுமணி ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் அவர் வந்து இன்பில்டின் பெட்டிஷன் போடுறாரு. அவர் போட்டு தன்னை இணைத்துக் கொள்கிறப்பே கேட்குறாங்க, நீங்கள் அமைச்சராக இருக்கிறப்பெல்லாம் இதை ஏன் செய்யலைன்னு பரத்துவராஜ் வந்து ஒரு கொஸ்டின் வச்சு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நீதிமன்ற இதுக்குள்ளே வராது, வரம்புக்குள்ளே வராது, இது சபாநாயகரோட தனி விருப்பம்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு வழியாக இப்போ வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அது தவறு கிடையாது. ஆனால் இங்கே என்னன்னா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, மக்கள்லாம் பார்க்குறாங்க, இந்த நிகழ்வெல்லாம் பார்க்குறப்ப வந்து நீங்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கினதெல்லாம் சோசியல் மீடியாவில் ஓடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லாங்க. உண்மை அப்படிங்கிறப்ப இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் வந்து கரெக்டாக உள்ளே போனதுமே வெளியே கரெக்டாக செக்ரட்டரி தலைமைச் செயலகத்துக்குள்ளே போன உடனே என்ன ஆகுதுன்னா ரீல்ஸ் போட தொடங்கிறாங்க. இறங்கி அப்படி நடந்து போகிறது, அப்படி அங்கேருந்து நேராக போனதுமே எம்எல்ஏ அவங்க பெஞ்சில் போய் உட்காந்ததுமே சட்டசபைக்குள்ளே போய் உட்காந்து சட்டமன்றத்தில் வந்து தன்னை ரெடி பண்ணிக்கிறாங்க. ஷூட்டிங் ரெடி அப்படின்னதுமே ஜனநாயக படம் போல தான். உடனே வந்து ஆளுக்கு வசனம், நம்ம அதிக வசனம் பேசுகிறதா, எதிர்கட்சிக்காரன் அதிக வசனம் பேசுகிறதா, விட்டு கொடுக்கூடாது. ஒருத்தருக்கு சலசை மக்கள் பிரச்சனையை ஆலோசிப்பதே கிடையாது. என்ன நிதி நெருக்கடி இப்படி இருக்கே, இன்னும் வந்து நம்ம வந்து
அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணுமே, இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் விட்டுட்டு அவர்கள் ஒரு படி பேசினால் நாம் 2 படி பேசணும். அதை விட மிக கடுமையாக சொற்களை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் அவங்க இது பண்ணுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜனா அவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோம், நீங்கள்லாம் அவ்வளோதான் நாங்களாம் அப்படிங்கிறாரு அவர் ஆதவர்ஜனா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எந்திரிச்சு அவர் ஒரு டைலாக், அவர் என்னை அடிக்க பாய்கிறார். இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து சட்டமன்றத்தின் மீது மக்கள் வைத்திருக்க மதிப்பை வந்து குறைச்சிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் வந்து பாட்டு பாடுறது, பாட்டுக்கு பாட்டு சூப்பர் சிங்கர் நடத்துறது, அங்கே வந்து சபாநாயகர் எதிர்பாட்டு பாடுறது, இதெல்லாம் வந்து சட்டமன்றத்தோட கேலி கூத்தாக இருக்குது. மக்கள் பிரச்சனையை வந்து பேசி இன்றைக்கு இருக்கிற கடன் சுமை கஜானா காலியாக இருக்க நிலவரத்தை வந்து இது பண்ணி நம்ம இன்னும் வந்து ஒரு கேள்வி நேரத்தில் வந்து மக்களுக்கு தேவையான தங்கள் தொகுதிக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசாமல், அதை பற்றியும் பேசாமல், அங்கு நடந்த பிரச்சனைகளை பற்றியும் எதையுமே எடுத்து கூறாமல் இவர்கள் வந்து தங்கள் இஷ்டத்துக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து லவ் பண்ணி தெரிஞ்சோம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பேசுகிறாரு. சம்பந்தமே இல்லாமல் என்ன பேசுவதென்றே தங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறார்களா இல்லையான்னு தெரியல. மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசவில்லை. அவர்கள் அனைவரும் நாங்கள் உங்களை விட எங்கள் முதலமைச்சரை அதிகமாக புகழ்கிறோம் பார் அப்படின்னு சொல்லி இவங்க புகழ்கிறது. அதே போல் தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட எங்களால் அதிகமாக தாக்குதல் செய்ய முடியும், பேச முடியும் அப்படிங்கிறதை காட்டுவதற்கு தான் சட்டமன்றத்தை இப்போ பயன்படுத்தி இருக்காங்க. சட்டமன்றம் வந்து அதற்கான இடம் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியல. இது ஏற்கனவே இதுக்கு நம்ம பேசின விஷயங்கள் தான். அப்படிங்கிறப்ப இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவை முன்னோரும் சபாநாயகர் எடுத்து சொல்லியிருக்க மாட்டாங்களா சபை கூடுறதுக்கு முன்னாடி? ஏன் இதெல்லாம் சொல்லி இந்திய வரலாற்றிலேயே இதுதான் ஜனநாயக திரைப்படத்தை போல தான் தன்னுடைய அமைச்சர்களை அதிக பேசிய பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கின முதல் சபாநாயகர் இவர் தான். இது பாராட்டுற மாதிரி சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வேற வழி இல்லாமல் நீக்கிறாரு. ஒரு முறை சொன்னாங்க, யாருடைய கவனத்தை ஈர்க்கத்தை அப்படி பேசுனீங்களோ தெரியல அப்படின்னு. ஆமாம், அப்படிங்கிறப்போ வந்து அதான் கவன ஈர்ப்பு தீர்மானத்திலையும் சரி, என்ன தங்களுடைய தொகுதியில் வந்து எந்த ஒரு பிரச்சனை, தொகுதியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் தொகுதிக்கு இதெல்லாம் நடைபெறவில்லை, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு வாங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதலமைச்சர் நம்மளை கவனிப்பாரா, அதுக்கு என்ன வார்த்தை சொன்னால் அவர் திரும்பி பார்ப்பாருன்னு யோசனை பண்ணியிருக்காங்க. அதனால வந்து சட்டமன்றத்தின் மாண்புகளை சுத்தமாக குலைத்து விட்டு மக்கள் கேலி சித்திரம் பண்ணுற அளவுக்கு அடுத்த நடைமுறையில் போயிடும். இவர்கள் இப்படியே தொடர்ந்தார்கள், இப்படியே சண்டை போட்டு கொண்டார்கள். அவர் சண்டை போடுவது ஒன்றும் கிடையாது, மக்கள் உரிமைக்காக அங்கே சண்டை போடவில்லை. உன்னை விட நான் அதிகமாக பேசுவேன், என்னோட நீ அதிகமாக பேசுறியா. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சி தலைவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது முதல்வர் புகழ்ந்து பாடுறது வழக்கமாக இருக்கிறது தானே. இல்லைங்க, அவங்க வந்து துதிப்பாடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் பிரச்சனையோடு ஒட்டி துதிப்பாடுவார்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா துதிப்பாடுவது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. துதிப்பாடுவது, டைலாக் பேசுவது, இதை தாண்டி வேறு என்ன பண்ணுறாங்க அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல் வந்து இந்த சட்டமன்றத்தை சரியாக கொண்டு போக வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்குது. எதிர்க்கட்சி கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள். அப்படிங்கிறப்ப இதை பொறுப்புடன் கொண்டு போய் தாங்கள் இந்த ஆட்சியில் சாதிக்க வேண்டிய காரியங்களை, சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்களை சரியான முறையில் நிறைவேற்றுவதை வந்து முற்படுத்தணும். தாண்டி இவர்கள் வந்து எதிர்க்கட்சியின் மீது சண்டை போட்டு கொண்டு இருப்பதனால் எந்த பிரயோஜனம். சரியாக தான் போயிட்டுருக்குங்கிறாங்களா எல்லாரும். அந்த அவை இது முன்னவர் எல்லாம் கரெக்டாக 3 மாதம் நல்ல சிறப்பான ஆட்சி, தமிழ்நாடு பூரா பாராட்டுறாங்க, சிறப்பான ஆட்சி போயிட்டுருக்கு, ஊழல் இல்லாத ஆட்சி. ஆனந்தே ஏன்னு சொல்கிறாரு, நாங்கள் தப்பு செஞ்சால் விட மாட்டார் அப்படிங்கிறாரு. இவர் ஆதவர்ஜனா ஏஞ்சி தப்பு செஞ்சால் அந்த ஊழல்லாம் இருந்தால் அந்த வருஷத்தில் நாங்கள்லாம் உட்காந்துருக்கவே முடியாது, ஒவ்வொன்றும் கண்காணிச்சுட்ருக்கிறாரு. காலையில் வராரு, சாயங்காலம் வரைக்கும் இருந்து கண்காணிக்கிறார் முதல்வர். எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு கண்காணிக்கிறார் பொழுது. ஊழல் இல்லாத நீங்கள் சொன்ன அமைச்சர்கள் 2 பேருமே வந்து இதுவரை எதுவுமே வாங்கலையா, தூய்மையான அரசு நடத்திட்டு அதான சட்டசபையில் சொல்லுவாங்க. அவங்க அட்வொகேட் அப்பாயின்மெண்ட்டில் என்ன நடந்துச்சு, பிபி அப்பாயின்மெண்ட்டில் புஷி ஆனந்த் காசு வாங்கலையா, குற்றச்சாட்டு வரலையா? அதேபோல் ரோடு கான்ட்ராக்டர்கிட்ட காசு வாங்கி குற்றச்சாட்டு வரலையா? ஒரு கார்ப்பரேஷன் கான்ட்ராக்டர்கிட்ட இதை போல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அவர் மீது தொடர்ந்து
அதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதை முதல்வர் கூட வந்து இப்படி ஓப்பனாக வாங்காதேன்னு கூப்பிட்டு திட்டியிருக்காரு. சரிங்களா? இதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்கா? ஆமாம். ஏன்னா அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாங்க இவர்கள் எல்லாமே இப்போ லாட்ரியோட பணத்தை எப்படி பிளாக் மணியை ஒயிட்டாக்குவது, இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மதுபானம் எஸ்என்ஜியை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப எஸ்என்ஜியை தொடர்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 11ஆம் தேதி ஆகஸ்ட் 11ஆம் தேதி 11 வகைகளை வந்து தடை செய்தார்கள். அதற்கு 3 காரணங்கள் சொல்லப்பட்டது. என்னென்னா வந்து ரசாயனங்கள் கலந்துருக்கு இதில். அதே போல் வந்து நேமிங்கில் வந்து நேமிங் ஸ்டிக்கரில் பிரச்சனை இருக்குது. ஸோ வந்து அதனால் வந்து 3 காரணங்கள் சொன்னால் ப்ராடக்ட் நேமிங் ஸ்டேஷன் அண்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ளவரிங் சப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது 3. அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரிங் சப்ஸ்ட்ரக்ஷன். இது 3 காரணங்களுக்காக வந்து ஆர்டிஃபிஷியலாக வேதியெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க, அந்த இதில் வந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயத்திற்காக 11ஆம் தேதி முடிவெடுக்கப்பட்டு 12ஆம் தேதி வந்து அதை வந்து இது பண்ணாங்க. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுக்கு வந்து அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்பட்டு டாஸ்மாருக்கு தெரிவிக்கப்பட்டது. அதற்கப்புறம் வந்து 13ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, அதே கடைகளுக்கு மாற்றப்படுவதை நிறுத்தி வைத்திருக்கார்கள். அப்போ 14ஆம் தேதி திருப்பி ஒருக்கா வந்து ரிவோக் பண்ணுறாங்க. நிறுத்தினதே திருப்பி வாங்க திரும்ப ரிவோக் பண்ணுறாங்க. ரிவோக் பண்ணி சப்ளைஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு திருப்பி ஒருக்கா மதுபானம் அந்த தடை செய்யப்பட்ட வகைகளை வந்து வாங்குறாங்க திருப்பி ஒருக்கா. அப்போ இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா இதில் மிகப்பெரிய ஊழல் இருக்குது. ஊழலா? ஆமாம். உங்களுக்கு வந்து ஜெகதீஷ் பழனிசாமி ஓட நண்பர், முன்னாள் மதுபானங்களையெல்லாம் சப்ளை பண்ணி பெரிய லெவலில் பேசப்பட்ட அவர் பேர் ஹரிஸ். அவரும் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த ஜெகதீஷ் பழனிசாமி மூலம் சில காய்களை நகர்த்தி ஒரு ஆண்டுக்கு 12,000 கோடி நாங்கள் வந்து முடிவில் தருவோம் அந்த கவர்மெண்ட்டுக்கெலாம், நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துறோன்னு 12,000 கோடி வந்து கைமாறியிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த மதுபானங்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. இது 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 வந்து ஊழல் இல்லையா? அதே போல் வந்து ஏன்னா இதெல்லாம் மக்களோட நாலேஜுக்கு தெரியாமல் இவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். இந்த மாதிரி வந்து ரீம்ஸ் அது இதுன்னு போட்டு தொடர்ந்து எம்எல்ஏக்கள் அவர்கள் நிர்வாகிகிட்டாலேயே வந்து பணம் வாங்கிட்டு ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். இதை போல் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே தான் இருக்குது. எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், வழிப்பறிப்பாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ வந்து ஒருத்தரை கூப்பிட்டு கொலை மிரட்டல் விட்டுறார். பெரியகுளம் எம்எல்ஏ ஆடியோலாம் சில யூடியூப் சேனல் கொலை மிரட்டல் விடுறாரு. இதை போல் வந்து அதே போல் ஒரு பெண்களை அப்யூஸ் பண்ணுறது, கஞ்சா வித்தவர்களை வந்து கோயம்புத்தூர்லையும் சரி சென்னையிலையும் சரி அந்த அவர் தனுஷ் இவர்களை அடித்து கொன்றது. இதை போல் வந்து அவலமான ஆட்சிகள் இந்த 100 நாட்களில் அவர்கள் எதெல்லாம் சாதனைன்னு சொல்கிறார்களோ வேதனையான ஆட்சிகளை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது கூடிய விரைவில் அடுத்த 3 ஆண்டுகளில் முடிவு பெறும். இளைஞர்களுடைய தொடர் எதிர்ப்பு காரணமாக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக பாசிச ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறார் பிரகாஷ்ராஜ். பொதுவாக இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தன்னுடைய தவறால் கீழே விழுந்துடும். ஆமாம். அவர் வந்து படத்தில் தான் இல்லை. அவர் வந்து கான்ஸ்டியூஷனில் போய் ஓட்டு வாங்க நிற்கிறப்ப மக்கள் திரும்பி கூட பார்க்கல. நக்சல் தீவிரவாதிகளோட தொடர்பு கொள்ளவர் அவர் அப்படித்தான் பேசுவார். இவர் இதை போல் தொடர்ந்து பாரத பிரதமர் உலகம் போற்றும் பாரத பிரதமரை பேசுகிறதுக்கான எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் அவர். ஏன்னா அப்படிங்கிறப்ப வந்து இவர் சொல்லுவதாலெல்லாம் அதெல்லாம் நடந்துருவார். இப்போ பிரதமர் தன்னுடைய கடமையையும் வேலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சித்தா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவீங்களா? இல்லை நாங்கள் குற்றச்சாட்டு நடைமுறையில் பார்த்தோம். மக்களுக்காக தானே குரல் கொடுக்குறாரு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுனா தீவிரவாதிகள்ங்கிறீங்க ஒரு குற்றச்சாட்டு. இவர் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. இவருக்கு பணம் போட்டு கொண்டு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்க யாருக்கிட்டால வந்து கூலி வாங்கிட்டு இருக்காரோ அந்த கூலிக்கு மாறெடுத்து கொண்டு இருக்கிறார். படத்தில் வில்லனா இருந்தார் ரைட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம்
அவர் இப்போ ஜென்ரலாக பேசும்போது அவருக்கான ஆதரவும் கூடுதில்லை, அவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு அந்த ஆதரவும் கூடுதில்லை. இல்லை அதுதாங்க, தேசப்பற்று மிக்கவர்கள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கருத்துக்களை பார்ப்பதற்கு நன்றி சார். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.